அப்படியே சுண்ணத்தோடு இளைஞர்னா அப்படியே முன்னுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். நாங்கள் 8:40 முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ யாரும் டைமை பார்க்க வேணாம். சரி, அப்படி வாங்க, முன்னுக்கு வாங்க. ஆரம்பிக்கவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி மத்தஸலத் ஐனும் பினதர் فقال تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நேற்று புற 1 ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக பல விஷயங்கள் படிக்கிறது, எங்களோட வாழ்க்கை எடுத்து நடக்கிறது, ரசூலுல்லாஹுடைய ஹல்கு எப்படி இருந்தது, ஹுலுக்கு எப்படி இருந்தது, ஹயா எப்படி இருந்தது, மிசாஹ் எப்படி இருந்தது அப்படின்டா, ரசூலோட படைகோலம் எப்படி, ரசூலோட பண்பாடுகள் எப்படி, ரசூலோட குடும்ப வாழ்க்கை எப்படி, ரசூலோட சமூக வாழ்க்கை எப்படி, ரசூலோட பொதுவான பழக்க வழக்கம் எப்படின்னு பல ரசூல்லாவோட நல்ல குணாதிசயங்களோடு சம்பந்தப்பட்ட பல செய்திகள் எழுதப்பட்ட ஒரு கிதாபு தான் ஷமாயில் திருமிதி சொல்லக்கூடிய கிதாபு. அது சம்பந்தமாக விளக்கத்தை நேற்று ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் எடுத்துகிற தலையங்கம் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்த அழகான பண்பாடுகளில் ஒன்று என்னென்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்திலையும் விளையாட்டுக்கு பேசுகிறண்டாலும் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. பொய்ன்றது விளையாட்டிலையும் கூட வராது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு செய்தி. அதே போல் ரசூலுல்லாஹுடைய வெட்க சுகம் எப்படி இருந்துச்சு, இது 2வது பண்பு. அடுத்தது, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும், இதுதான் இன்றைக்குள்ள தலையங்கத்தை சுருக்கமாக நடக்கும். அந்த அடிப்படையில் முதலாவது நான் பார்ப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய 6 பொறுப்புகள் இது. இந்த 6ல் நாங்கள் இப்போ எத்தனையோ செஞ்சு கொண்டிருக்கிறோம் அவரவர் நான் பார்த்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு வெறுமுறை பயான் நிகழ்ச்சி மாதிரி எடுத்துக்கொள்ளாமல் இது எங்களை பற்றி நாங்கள் சுய விசாரணை செய்யக்கூடிய சபையை வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு தெரியும், ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொன்னாலே ரசூலுல்லாஹ் பிறந்த இறந்த ஒரு மாதம். அது ரசூலுல்லாஹ் பற்றி பேசப்படும், புகழ்கள் பாடப்படும், எவ்வளோ நிகழ்ச்சிகள் நடக்கும். நோக்கம் அந்த ரசூலுல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாங்கள் செய்வோம். 6 பொறுப்பு இது. இந்த 6 பொறுப்பை நாங்கள் சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹுடைய வெட்க சுபாவம் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹுடைய தமாசாக பேசுவாங்க இல்லையா, அதுலேயும் கூட பொய் சொல்ல மாட்டாங்க கேள்விப்படுறோமே, அது எப்படி நடந்தது சில வரலாறு பார்ப்போம். அல் குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முதலாவது சொல்கிற செய்தி என்ன தெரியுமா, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பணும், ஈமான் கொள்ளணும். இது 6ல் உண்டு ஈமான் கொள்வது. 2வது, ரசூலுல்லாஹ் எதை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து வஹீயின் மூலமாக எங்களுக்கு அறிவிச்சாங்களோ அதை கல்பால உண்மைப்படுத்துவோம். 2, இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிரூஹு وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. முதலாவது 6ல் உண்டு, நபியை உங்களுக்கு நாங்கள் அனுப்பினோம் ஷாஹிதாக, சாட்சியாளராக, முபஷ்ஷிரன் நன்மாராயம் கூறக்கூடியவராக, வனதீரன் எச்சரிக்கை செய்பவராக. ஏன் அனுப்பினோம், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் ஈமான் கொள்றதுக்காக. அப்போ ரசூலுல்லாஹ் ஈமான் கொள்வது. அடுத்து வத்தஸ்தீகு லிமா ஜாஅ பிஹி, ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் கொண்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லி தந்தாங்களோ அதை கல்பால ஏற்றுக்கொள்றது. இது 2 பொறுப்பு. 3வது ஒரு பொறுப்பு இருக்குது. எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஹப்பத்து வைக்கிறது, அன்பு வைக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, பாசம்னு சொல்கிறோம், உள்ளம் நிறைய அன்பு இருக்கிறேன்னு சொல்கிறேன். எங்களோட உம்மக்கு ஒரு நோய் வந்தால் எப்படி கவலைப்படுவோம் எனக்கு தெரியும்.
எங்களோட வாப்பா கால் விழுந்து கால் உடஞ்சின எப்படி துடிப்போம்? எங்களோட பிள்ளைக்கு சுகம் இல்லை கேன்சர்னா எப்படி இருப்போம்? அது என்னென்ன மஹப்பத்தில் வெளிப்பாடு, அன்புடைய வெளிப்பாடு, பாசத்துடைய வெளிப்பாடு. என்ன மனைவிக்கு சுகம் இல்லாமல் போயிட்டான். இப்படி அந்த மஹப்பத்து அன்பு பாசம்ன்றது எப்படி நாங்கள் குழந்தைகள் மீது வச்சிருக்கிறோமோ, தாயின் மீது வச்சிருக்கிறோமோ, தந்தையின் மீது வச்சிருக்கிறோமோ, பிள்ளைகளின் மீது வச்சிருக்கிறோமோ, இது எல்லாத்தை விடவும் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வைக்கணும். அப்பதான் இவர் உண்மையான மூமினாக மாறுவார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக செய்ய வேண்டிய 3வது பொறுப்பு. நாங்கள் அவசரம் சொல்லிட்டு அடுத்த விஷயம் வரப்போகிறோம். 4வது பொறுப்பு இது. அது என்ன தெரியுமா? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அடிக்கடி நான் செலவாத்து சொல்கிறேன். சின்ன ஒரு கேள்வி கேட்குறேனே. நீ காலையில் ஒரு 5 மணி 6, 7, 8, 9, 10 படி எண்ணின்னு வாங்களே. அசருக்கு பின்னால் 5 மணி ஆகுது, 12 மணித்தியாலும் 6, 7, 8 ஆகுது. இப்போ 12, 3, 15 மணித்தியாலும். இந்த 15 மணித்தியாலத்தில் எத்தனை செலவாக தோதிப்பட்டீங்க இன்றைக்கு கணக்கு பாருங்களே. அவர் சில நேரம் 10 ஓதிப்போம், 100 ஓதிப்போம், 200 ஓதிப்பட்டீங்க. எத்தனை ஓத சந்தர்ப்பம் கிடைச்சிது? 15,000 செலவாக சந்தர்ப்பம் கிடைச்சிங்க. நீ சரியாக கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் 15 செலவாக தோதையிடும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத், 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 அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். இந்த சின்ன செலவாத்தில் 15 செலவாத்தில் ஓதி பாருங்க. டைமை சரியாக கவர் பண்ணி ஒரு நிமிஷம் போகாது. அப்போ ஒரு நிமிஷத்தில் 15 செலவாத்துண்டா ஒரு மணித்தியாலத்தில் 900 செலவாத்து, 10 மணித்தியாலத்தில் 9,000 செலவாத்து. சுப்ஹானல்லாஹ். செஞ்சு பட்டுதா? செஞ்சு படுது இல்லை. செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பொறுப்புக்களை 4வது தான் இது. செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் எங்களோட மனைவி, எங்களோட உம்மா, வாப்பா, புள்ள, குட்டி வீட்டில் நாங்கள் பழக்கணும். எந்த நேரமும் ரசூலுல்லாஹ்னு செலவாத்து சொல்கிற பண்பு நாக்குகளும் வந்துடும். செலவாத்து சொல்கிறதுக்கு கிபிலா முன்னோக்கு தேவையில்லை, ஒளிச்சியும் தேவையில்லை, நிற்கவும் தேவையில்லை, உட்கார்ந்து எந்த ஃபர்லு ஷரத்து ஒன்றும் இல்லை. தொலைச்சில சொல்லப்படாது. மிச்சம் அதை சொல்ல வேண்டிய மட்டும் செலவாத்து ஒன்று அத்தியாயத்தில் வரும், அவ்வளோதான். மற்ற செலவு சொல்லலுமா? ஏலா. டொய்லெட்டில் ஏலா, தூங்க செல்ல ஏலா, மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கும். டொய்லெட்டுக்குள்ளே செலவாத்து சொல்லலாம், தொழுது இருக்கிறதுல நாங்கள் நினைக்கிறதுல செலவாத்து சொல்லலாம். அடுத்தது தூங்கி நீரதும் செலவாத்து சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. இது தவிர மற்ற எல்லா நேரத்தையும் பாருங்க. சுபஹான எத்தனை செலவா தோதையிலும். நடக்கிறோம், ஓடுறோம், டிரைவிங் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், விளையாடுறோம், எங்களோட எல்லா வேலையும் நடக்கும். செலவாத்தில் போட்டுமே ஒரு வார்த்தை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன். யாரின் மீது ஒரே ஒரு தடவை ஸலவாத் சொல்கிறாங்களோ அவர் மீது அல்லாஹ் 10 ரஹ்மத்தை இறக்குறான்னு சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இது 4வது பொறுப்பு. ரசூலுல்லாஹ் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் 2வது புறையில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நியத்தி வைப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளுக்கு ஒரு 10,000 செலவாக தோதுறோம். ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், உம்மா, வாப்பா வீட்டில் ஒரு பழக்கத்தை கொண்டு வர செலவா தோற பழக்கம். முந்தி அதிகமாக செலவா தோதிப்படுற இப்போ குறவு தானே. செய்வோம் இன்ஷா அல்லாஹ், உருவாக்குவோம். 5வது பொறுப்பும் 6வது 2 மிக முக்கியமானது. 5வது 6வது. 5வது என்ன தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனில் எப்படி குர்ஆனை பற்றி சொன்னானோ அதே மாதிரி செய்தியோடு தானே. என்னண்டா குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிற எப்படி தெரியுமா? நாங்கள் குர்ஆனை இறக்கினோம், அது பரக்கத்தான வேதம்னு சொல்கிறோம். நாங்கள் இறக்கினோம், அது பரக்கத்தான வேதம். பரக்கத்தான வேதம்ன்றதுனால போதுமா பரக்கத்து சொல்லி? நீங்கள் பரக்கத்துன்னு சும்மா வைக்கலாத, நீங்கள் அதை பின்பற்றி நடக்கும். அப்படி வருது. வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரகுன் ஃபத்தபிஊஹு வத்தகு லஅல்லகும் துர்ஹமூன். இதோ இந்த வேதம் நாங்கள் இறக்கி வச்ச வேதம், முபாரக்குன் அது பரக்கத்தான வேதம், ஃபத்தபிஊஹு அதை பின்பற்றி நடப்பீர்களாக. பின்பற்றி நடந்தால் லஅல்லகும் துர்ஹமூன உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவான், உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும். அப்போ வெறுமனே அது பரக்கத்து பரக்கத்து சொல்லி மட்டும் போதா, அது செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றணும். இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஈமான் கொண்டு அவங்க கொண்டு வந்த விஷயத்தெல்லாம் நம்பி அவங்களோட மஹப்பத்தை வச்சுட்டு அவங்களுமே செலவாத்து ஓதியாச்சு. 4 கடமை முடிஞ்சு போதுமா? அடுத்த கடமை இது.
قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. இதான் அஞ்சாவது கடமை, மிக முக்கியமான பொறுப்பு. குல், நபியே நீர் கூறுவீராக, இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால். இப்போ அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹுடைய நேசம் எங்களுக்கு தேவை, அல்லாஹ் மீது அன்பு நாங்கள் வைக்கணும், அல்லாஹுடைய அன்புக்குரியவர் நாங்கள் ஆகணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குது தானே. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்கோ, என்ன பின்பற்றினால்தான் யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ் அன்பு கிடைக்கும். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களோட பாவங்கள்லாம் மன்னிச்சிருவான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அவன் இரக்கமுடையவன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அப்படின்ட்டு அந்த நபியை பின்பற்றினுடைய முக்கியத்துவத்தை இந்த ஆயத்து சொல்லுதோ. ஐந்தாவது நெய்யுது, அதே மாதிரி ஆறாவது நெய்யுது. ஆறாவது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபடுறது. அதுக்கு சில இத்தாஅத்துர் ரசூல்னு சொல்றாங்க. ஒன்று இத்திபாவுர் ரசூல், நபியை பின்பற்றுறது. இன்னொன்று இத்தாஅத்துர் ரசூல், ரசூலுல்லாஹ் வழிபடுறது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே இது, அதை பார்ப்போம். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு ஆயத்தை இறக்குறான். எப்படி தெரியுமா? ஒரு சஹாபியில கவலைக்கு, ஒரு சஹாபி எப்படி கவலைப்படுறார் என்றால் ஒரு முகமே மாறிட்டுது. ஒரு ரசூலை பார்த்து கேட்டாங்களாம், மாலி அராக ஹசீனா, என்ன இது உன முகத்தை பார்த்தா ஒரு என்னத்தையோ ஒரு ஆபத்து வந்த மாதிரி, என்னத்தையோ ஒரு பிரச்சனை வந்ததை போல, என்னவோ நடந்த மாதிரி உன முகம் கவலையாகிதே, என்ன நடந்தது? சஹாபி சொன்னாராம், மெதுவாக சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த ஆபத்தும் நடக்கல, எனக்கு அந்த நஷ்டமும் வரல, எனக்கு பிரச்சனை வரவும் இல்லை, எனக்கு குடும்பத்தை யாரும் மௌத்தாகவும் இல்லை. எனக்கு கவலை என்ன தெரியுமா? ஒரு நாள் வரும், அந்த நாள் வந்த உடனே நீங்கள் மௌத்தா போவேன், சுப்ஹானல்லாஹ், நானும் மௌத்தா போவேன். நீங்கள் மௌத்தானா உங்களே மடக்கிறேன், நான் மௌத்தா என்னே மடக்கிறேன். கடைசி என்ன நடக்கும்? எல்லாரும் மண் மீது அடைக்கப்பட்டு ஒரு நாள் வரும், சூர் ஊதப்படும் நாள் வரும். அந்த நாள் வந்த உடனே தீர்ப்பு கொடுக்கப்படும். செண்டில் ஒன்று கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், நரகம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சந்தேகம் இல்லை, நீங்கள் சொர்க்கவாசி ஆகிடுவன். இன்ஷா அல்லாஹ், நான் அல்லாஹ் ஆதரவு வைக்கிறேன், நானும் சொர்க்கவாசி ஆகணும். சரி, அது வேறு கேள்வி. அதில் இவர் கவலை வேற. நீங்க சொர்க்கத்துக்கு போய் நானும் சொர்க்கத்துக்கு போனாலும் என் ஆசை நிறைவேறாது. யார சொல்லலாம், என்ன ஆசை, என்னத்த பிரச்சனை? ரசூல போய் இது என்ன கேள்வி இது? சுப்ஹானல்லாஹ், என்ன கேள்விண்டா, நீங்க நிச்சயமாக மௌத்தா போன்னு குர்ஆன்ல வருகுதல்ல, இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன் சும்ம இன்னகும் யௌமல் கியாமத்தி இன்த ரப்பிக்கும் தக்தஸிமூன். நிச்சயமாக நீங்கள் மரணிப்பீர்கள், அவர்களும் மரணிப்பார்கள், எல்லாரும் மரணிக்கிறதுக்கு பின்னால அல்லாஹின் சன்னிதானத்தில் நீங்கள் எழுப்பாற்றப்படுவீர்கள். நல்லா சொல்றான். சரி, இப்போ நீங்கள் மௌத்தாகி நான் மௌத்தாகி சூரூதப்பட்டு எழுப்பாட்டப்பட்டு நீங்க பெரிய சொர்க்கத்தில் இருப்பல், இன்ஷா அல்லாஹ் நானும் சொர்க்கத்தில் இருப்பேன். ஆனால் அந்தஸ்து குறைவான சொர்க்கத்தில் தான் நான் இருப்பேன். யார சொல்லலாம், உலகத்தில் வாழ்ற நேரம் உங்களை பார்க்க நினைச்சால் ஓடி வார பார்க்குறேன், உங்களோட சலாம் சொல்கிறேன், உங்களோட முசாஃபா செய்கிறேன், மோனாக்கா செய்கிறேன், உங்களோட பயான கேட்குறேன், உட்கார்றேன். இந்த சொர்க்கத்துக்கு போனால் உங்களை பார்க்க சைன் கிடைக்குமா? உங்களை பார்க்க கிடைக்குமா? உங்களை பேச கிடைக்குமா? ஏன் நீ நபிமாரோட கூட இருப்பலே, நீங்கள் மேலே எத்தனையோ தட்டுக்கு மேலே நீங்கள் இருப்பல், நான் கீழே இருப்பேன். உங்களை நினைச்சா எப்படி பார்க்குறேன்? சுப்ஹான், எப்படி கவலைன்னு பார்த்தலாம். சக்கத்த ரசூலுல்லாஹ் வரலாறு வருகுது. ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லலாம். போயிட்டு என்ன பதில் சொல்றது இருக்கு? கொஞ்ச நேரம் போகுது, மக்கச கலீலன், கொஞ்ச நேரம் போகுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். சுப்ஹான், அல்லாஹ் அனுப்பினான். யா ரசூலல்லாஹ் சொல்லுங்கோ, இந்த சஹாபில கவலையை தீர்த்துருங்கோ. இது இந்த சஹாபில கவலை மட்டும் இல்லை, எல்லா சஹாபாவோட கவலைக்கு ஒரே தீர்வு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து ஒரு ஆயத்தை ஓதுறார். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. இந்த ஆயத்து முடியுது. وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ,
யார் அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபடுற, ஒன்று இத்திபா, இது இத்தாத்துர் ரசூல், ஒன்று பின்பற்றுற, ஒன்று ரசூலுக்கு வழிபடுற. யார் அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபட்டு ரசூலுடைய வாழ்க்கைக்கும் கட்டுப்பட்டு வார்த்தையை கட்டுப்பட்டு நடப்பார்களோ பௌலாயிக்க அவர்கள் மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன, அல்லாஹு தஆலா எவர்கள் மீது அருள் புரிவானோ அந்த அருள் புரியப்படக்கூடிய 4 கூட்டம் இதுதான். நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாயி வ ஸாலிஹீன, நபிமார்களோட, ஷுஹதாக்களோட, சித்தீகீங்களோட, சாலிஹீன்களோட, இந்த 4 கூட்டத்தை முதல்ல சொல்றான். வஹசுன உலாயிக ரஃபீகன், அவங்க தான் கிடைக்கிற நண்பர்கள், சிறந்த நண்பர்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அத்தனை பேரும் அருள் புரிவானாக. இப்படிப்பட்ட பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த ஆயத்தை இறக்கிட்டு போனதோட இந்த சஹாபி சிரிக்கிறாரு, சந்தோஷப்படுறாரு, குதூகலம் வருகிறது. இவருக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, எல்லா சஹாபாக்களுக்கும் இந்த கவலை இருந்த, எப்படி சொர்க்கத்துக்கு போன ரசூலை சந்திக்கிற, அவங்க மேலே இருப்பாங்களே, நான் கீழே ஆயிடுவோமே. அல்லாஹ் தஆலா முடிவை கொடுத்தா நீ நபிமார்களோடு கூட இருப்பீர்கள். அதுக்கு ஒரு முறைக்கும், அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லாங்க. எப்படின்னா ரசூலுல்லா மேலே அந்தஸ்து இருக்கிற நேரத்தில் கீழே உள்ளவங்களுக்கு மேலே போகலாம், ஆனால் மேலே உள்ளவங்களுக்கு கீழே வரையல. ரெண்டு மேலே தான் முடிஞ்சு பிரச்சனை. அல்லாஹ் தஆலா இந்த சஹாபாக்களை, இந்த நல்ல மக்களை, சாலிஹீங்களை, சித்திகீங்களை, சுஹதாக்களை சந்திக்கிறதுக்கு ரசூலுல்லா கீழே வரையலாம் இல்லை. சுபஹான் அல்லாஹ் தஆலா அத்தனை பேருக்கும் அந்த பாக்கியம் தருவானாக. இது 6 பொறுப்புகள் இன்ஷா அல்லாஹ். இந்த 6 பொறுப்புகளை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இதில் எத்தனை விகிதாசாரம் எங்கள்கிட்ட இருக்குன்னு பார்த்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒன்று ஈமான் கொள்வது, மோலா சொன்னது. 2ஆவது சொன்னது ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த ஒவ்வொரு செய்திகளையும் உண்மைப்படுத்துறது. அது எங்களுக்கு விளங்கித்தான் உண்மைப்படுத்த தேவையில்லை, விளங்க தேவையில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னாலும் உண்மைப்படுத்த வேண்டியதான். 3ஆவது சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்து வைக்கிறது. 4ஆவது சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 செலவா தோதுறது இன்ஷா அல்லாஹ். குறைஞ்சது நான் நினைக்கணும், அப்படி எங்களுக்கு 1000 கிடைக்குது இல்லை, 100 கிடைக்குது இல்லை, செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இது 4ஆவது. 5ஆவது சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றுறது. 6ஆவது சொன்னது ரசூலுல்லாஹோட கட்டளைக்கு வழிபடுறது. இது 6ம் அடிப்படை ரசூலுல்லாஹுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணம். இப்போ நாங்கள் பார்ப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பல செய்திகள் வரும் பின்னால். ரசூலுல்லாஹ்வுடைய உணவு பழக்கம் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய படைப்பு எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய முடி எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம், இப்படியே பெரிய ஒரு லிஸ்ட்டோடு பின்னுக்கு வருது இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நான் சொல்ல பார்க்குறது 2 விஷயத்தை தான். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பழக்கத்தில் மிக விசேஷமாக உண்மை பேசுதல், பொய் உரைக்கிற பண்பே ரசூலுல்லாஹ் இல்லை. எந்த அளவு குர்ஆனில் வருகுதுண்டா, காபிர்கள் ரசூலுல்லாஹ்வோட சண்டை பிடிச்சதானே, அப்படின்னா ஏசின திட்டினு கேள்விப்படுறோமே, பைத்தியக்காரன்னு சொன்னு கேள்விப்படுறோம், சூனியக்காரன்னு சொன்னு கேள்விப்படுறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் யாரும் பொய்ன்னு சொல்லலை. எப்படி பொய் சொன்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் பொய் சொல்லல, நீ கொண்டு வந்த விஷயம் பொய்ன்னு சொன்ன. வித்தியாசம் இது. அந்த காபிர்கள் அபூஜஹல் இருக்கட்டும், முத்துபாவோ, உமையாவோ, உமையத்து கலப்போ, எல்லா காபிர்கள் ஒன்றுபட்ட கருத்தில் இருந்த ரசூலுல்லாஹ் உண்மையாளர், ரசூலுல்லாஹ் நம்பிக்கைக்குரியவர். அவர் பொய் சொல்ற அவர் இல்லை, அவர் ஒரு தடவை பொய் சொல்ல மாட்டார். அது உறுதியான ஈமான் எல்லாருக்கும். ஆனால் எதை தெரியுமா அவங்க பொய்ப்பிச்ச, அல்லாஹ்வுடைய வஹ்யை பொய்ப்பிச்ச. இதான் விஷயம். அது குர்ஆன்ல வருது. அது فَإِنَّهُمْ لَا يُكَذِّبُونَكَ وَلَكِنَّ الظَّالِمِينَ بِآيَاتِ اللَّهِ يَجْحَدُونَ فَإِنَّهُمْ لَا يُكَذِّبُونَكَ. நபியே, உங்களை அவங்க பொய் சொல்லல, நீங்க பொய்யர்னு சொல்லல, நீ பொய்காரன்னு சொல்லல. அப்ப எதை பொய்ப்பிச்ச? ஃபஇன்னல் லாலிமீன ஃபஇன்னல் முகத்திபீன, பொய்ப்பிக்கிறவங்களை எதற்கு பொய்ப்பிச்ச? பிஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆயத்துகளைத்தான் மறுத்த. ரசூலுல்லாஹ் உண்மையானது மாத்து கருத்திக்கலாம் மாட்டேன். ஒரு சஹாபி வந்தார், கேட்ட ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களோட பேசுறல், பழகுறல், விளையாடுறல், தமாசா பேசுறல், நீங்க எப்படி எங்களோட தமாசா பேசுறது கேட்குற ஒரு சஹாபி உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி தெரியுமா, நான் உங்களோட தமாசா பேசி, நான் விளையாட்டுக்கு பேசினாலும் லா அக்கூல் இல்லா ஹக்கன், உண்மையை தான் பேசுவேன், அதுலேயே உண்மை தான் நிற்கும். பொய்க்கு பேசினாலும் பொய்யா இருக்க, அதாவது பொய்க்கு பேசுகிறோம், அது உண்மை தான் இருக்கு. மக்கள் வெளிப்படையில் பொய் மாறி இருக்கலும், ஆனால் உண்மைதான் அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளையாட்டுக்கும் கூட பொய் சொல்லவில்லை. இந்த பண்புகள் நீக்குதான் தான் கேள்வி. இப்போ ரசூலுல்லாஹ் பின்பற்றுறோம்டா இது அடிப்படை தானே. இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி இன்னொன்று வருகிறது.
ஒரு சஹாபி பெண் வாரா, கவலையோட வாரா, வந்து ரசூல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறா. ரசூலை கேட்குற, உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் ரசூலல்லா, ஏன் பிரச்சனை என்ன தெரியுமா? நான் சொர்க்கம் போகணும், நான் சொர்க்கம் போயிடுவேன். யார் ரசூல்? ரசூலை சொன்னாங்க அப்படி தெரியுமா? சொர்க்கம் போக பார்க்குறா, உங்களுக்கெல்லாம் சொர்க்கம் போயலாம் எப்படி? அப்படியே போறா, தபுக்கி அழுது போறா. ரசூலை சொல்லிட்டாங்களே எனக்கு சொர்க்கம் போகலாண்டு. இப்போ விசாரித்து பார்த்தால் சொன்னார்கள், முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பெண் இந்த நிலையில் சொர்க்கம் போக மாட்டா. இவ இப்போ வயசாளி, இவ இப்போ விவசாயி, இப்போ கிளவிகள் சொர்க்கம் போறல்ல, அவன் நல்ல வயசு குமரிகளாக மாற்றி அல்லா எடுப்பா சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ். அப்போ ரசூல்ல விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி பொய் சொன்ன மாதிரி இருந்துச்சு தானே? அது உண்மைதான், அது உண்மைதான். சொர்க்கத்துக்கு போறவங்க எல்லாம் ஒரே வயசுடையவராக இருப்பார்கள், ஒரே நிறத்தையுடையவர் இருப்பார்கள், அழகாக இருப்பார்கள், வருது இல்லையா? அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் வருது. அப்போ சுருக்கமாக ரசூலுல்லா பொய்ண்டிருக்கும் கூட விளையாடல, விளையாட்டுக்கும் கூட பொய் சொல்லல. அப்போ வாழ்க்கை முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலேயும் உண்மையை பேணினார்கள்ன்றதும், விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லவில்லை என்றதும் இது உண்மையாகுது. இது மட்டும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு மிக முக்கியமான பண்பு தானாம் ஹயாவுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹயாவுர் ரசூல் என்றால் ரசூலுல்லாஹுடைய வெட்கத்தன்மைன்னு சொல்கிறார், வெட்கப்படுற தன்மை. ஹதீஸில் வருகிறது, ஈமான் சொல்றது 60 சொச்சம் கிளையாம். அப்படியே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் கலீம் அப்படியே சொல்லி போனால் அப்படியே என்னுமே. உதாரணம், இவற்றை லா இலாஹ இல்லல்லாஹ், இவட்ட தொழுகை, இவட்ட நோம்பு, இவட்ட ஜக்காத்து, அப்படி ஹஜ்ஜி, சதக், அப்படியே ஒரு 60 போகட்டுமே தொங்கல் வரம் காட்டி. கடைசி இது இல்லையா, கடைசி வருமே 59 வந்து 60 வருமா? உதாரணத்துக்கு ரசூல் சொல்றதை பாருங்க, அலாஹா, அதில் முதலாவது அந்தஸ்து இருக்கு. இந்த 60லையும் 60 சொச்சமே 62, 63, 64, 69 வரம் காட்டி கணக்க சொல்லலாம். 60 சொச்சம் கிளைகள் ரசூல் சொன்னார்கள். பிதுன் வசித்தூன ஷுபா, 60 சொச்சம் கிளைகள் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலாஹா, அதில் முதலாவது அந்தஸ்து இருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல். அதுதான் மௌலா வைக்கணும். சரி, அதுக்கு நடுவில் எல்லாம் வருமே, எல்லா அமல்களும் கடைசி கூட வரும் இல்லையா? கடைசி கட்டத்தில் அது சில நேரம் எங்கள்கிட்ட ஈக்காது, அது இருக்கணும். பாருங்க, அதுனாகா இமாத்தத்துல் அதா அனித்தரீகி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி இதுவும் இல்லாட்ட அவன் ஈமான் இல்லைன்னு அர்த்தம். 60 கிளை இருக்குது, இந்த 60 அப்படியே வந்து எல்லாம் இருக்கத்தான் போகணும். கடைசி கொண்டு இது கடைசி மாதிரி சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், அது மிக முக்கியமானதாக இருக்கும். பாருங்க, அதுனாகா இந்த 60 சொச்சம் கிளைகளில் அடித்தளத்தில் சாதாரணமாக இருப்பது ஒரு விஷயம் இருக்குதான். அதே இமாத்தத்துல் அதா அனித்தரீகி, அடுத்தவர்களுக்கு பாதையில் இடையூறு கொடுக்கக்கூடியதை அகற்றி விடுதல். சின்ன விஷயம் அர்த்தனைக்குது, இது ஈமான் அடிப்படையாகிறது. எங்களால் அடுத்தவர் கஷ்டம் வரப்படாது, எங்களை மரத்தளத்துல கஷ்டம் வரப்படாது, எங்களை காணாலத்துல கஷ்டம் வரப்படாது, எங்களை வழியால் இன்னொருத்தர் கஷ்டம் வரப்படாது. இப்படி அடுத்தவருக்கு தடை இல்லாமல் இருக்கணும் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு இது அதுனாகா. இதை சொன்ன ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்கிறார் பாருங்க, வல் ஹயாஉ ஷுபத்து மினல் ஈமாயி. இதை போல வெட்க சுபான்னு சொல்றது இதுவும் அதில் ஒன்று தான். ஒத்தட்ட எல்லாம் இருக்குது, வெக்கம் இல்லாட்டி ஈமான் எல்லாம் இருக்கு. வெக்க சுபாம் இருக்கணும், வெக்கப்படுற பண்பு இருக்கணுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் ரசூலை எப்படி வெக்க பண்புன்றதுல வருகுது. அந்த வார்த்தை அப்படி சொல்றேன் பாருங்க, அஷத்து ஹயாஅன் மினல் அதுராஇ ஃபீ ஹிதிரிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ வெக்கம்டா, அந்த கல்யாணம் முடிச்சு கொடுக்குற என்ன பெண், அது குமரி பெண்ணா கன்னி பெண்ணா? கன்னிப்பெண். கன்னிப்பெண்ணோட எவ்வளோ வெக்கப்படுவாங்க, அதை விடவும் ரசூலில் வெக்கப்படுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு நான் சொல்றது கொண்டு இல்லை, உதாரணம். அவன் எவ்வளோ கன்னிப்பெண் வெக்க சுபாவம் இருக்குமோ அதை மாதிரி அதை விடவும் வெட்கமுள்ளவர்களாக ரசூல்லா இருந்தார்கள் சொல்லிட்டு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை பற்றி சொல்லித்தார். அப்போ இது மட்டும் இல்லாமல் அல்லாட்ட சில விஷயத்தை ரசூலா கேட்பாங்க தானே, அதிலே வெக்கப்பட்டாங்களா? எப்படி ஜனங்களே, மிஅராஜுடைய பயணம் போனேன், நபிமார்கள் சந்திச்ச முதலாவது வானம், 2வது வானம், 3வது வானம், 4வது, 5வது, 6வது அப்படி வருது இல்லையா? அதில் ஒரு வானத்தில் தான் மூசா நபியை சந்திக்கிறேன். மூசா நபியை சந்தித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் 50 நேர தொழுகை கொடுத்து அனுப்பின ஹதீஸ் வருது. அந்த 50 நேர தொழுகையை எடுத்துன்னு வர நேரத்தில் தான் மூசா நபியை திருப்பி காண்றேன்.
மூசா நபியை கண்ட உடனே நடந்த கார்புதாரம் சொல்கிறோம் இல்லையா, நடந்தது சொல்கிற இதான் நடந்தது. என்ன நடந்தது? உங்களோட உம்மத்துக்கு உங்களோட அல்லாஹ் என்ன தந்த? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன, ஏண்ட ரப்போ ஏண்ட உம்மத்தின் மீதும் என் மீதும் 50 நேர தொழுகை கடமையாக்கினான்னு சொன்னார். இதை கேட்டோன்னு கேட்டாங்களாம், இது எப்படி? யார்? மூசா நபி. அவங்க சொல்கிறாங்க அப்படி தெரியுமா, 50 நேரமா? நான் தானே பல காலம் என் உம்மத்தோட பழகிட்டேன். இவங்களுக்கு ஒரு உம்மத்தி இருந்தல்ல, மூசா நபிக்கு பெரிய உம்மத்தி இருந்தேன். அவங்கள பற்றி எனக்கு சரியான அனுபவம் இருக்குது. நீங்கள் இன்னும் உங்களோட உம்மத்தோட அனுபவப்படலை. அதனால் நீங்கள் 50 நேர தொழுகையை கொண்டு போனீங்கண்டா உங்களோட உம்மத்தால் சாத்தியப்படாத போல் எனக்கு விளங்குது. அதனால் நீங்கள் ஃபர்ஜ் இலா ரப்பிக்க ஃபல் யுஹஃபித், நீங்கள் திருப்பி போய் அல்லாட்ட சொல்லி உங்களோட 50 நேரைய சுருக்கின்னு வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ தான் போகிறேன் சுசலதாசன் வருது பாருங்க, ஒருக்க போகிற, 2 முறை போகிற, 3 முறை போகிற, 4 முறை போகிற, போய் 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 கடைசி 40 ஆகிட்டு. இப்போ எத்தனை குறைச்சிக்கிற? இப்போ 40 சுருக்கிறதுக்கு பின்னாலே மூசா நபி சந்திக்கிறேன். இப்போ கேட்குற மூசா நபி இப்போ எத்தனை 40 ரக்காத் அல்லாஹ் குறைச்சிட்டான், 10ல் நிற்கிது. திருப்பி போங்க, உங்களோட உம்மத்துக்கு கஷ்டமாயிக்கு. திருப்பி போகிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் திருப்பி என்ன செஞ்சான்? இன்னொரு 5 நேரத்தை குறைச்சிட்டான். இப்போ எத்தனை மிச்சம்? 5 தான் மிச்சம். இந்த 5 நேர தொழுகை எடுத்துன்னு வாரேன். இப்பயும் திருப்பி மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலை சந்திக்கிறார். சந்திச்சு கேட்ட, யா ரசூலல்லாஹ் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ என்ன நடந்தது? அல்லாஹ் தஆலா என் மீது 5 நேர தொழுகை கடமையாக்கினான். 5 நேரமா? சரி பரவாயில்ல, நீ இன்னும் ட்ரை பண்ணி பாருங்களேன், இன்னொரு கம்பீர் பாருங்க, இன்னும் குறைச்சிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டாங்க அப்படி தெரியுமா, இன்னும் கொஞ்சம் குறைச்சா நல்லம் இல்லையா? என் உம்மத்தை எவ்வளோ லேசா தொழும். இந்த 5 நேரம் முன்ன பின்னே ஆயிட்டால், கஷ்டப்பட்டுட்டால், பாவி ஆகிடுவாங்களே. இப்போ ரசூல் சொல்ல வார்த்தையை பாருங்க, எனக்கு ஆசையாக ஈக்குது இன்னொரு முறையும் போயிட்டு இன்னும் கொஞ்சம் குறைச்சின்னு வாரத்துக்கு. இஸ்தஹ்யைது மிர் ரப்பி, எனக்கு வெக்கமாகி இன்னொருக்கும் போகிறதுக்கு. அட இவ்வளோ குறைச்சி 10 மடங்கு குறைச்சாச்சு, 50 5 ஆக்கிக்குது. இன்னும் ஒரு ரக்காத்தையோ ஒரு தொழுகை குறைஞ்ச எனக்கு எப்படி இருக்கும்? அந்த வெக்க சுபாவத்தின் காரணத்தினால் நான் திருப்பி போகவில்லை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அந்த வெக்க சுபாவம் அங்கே கடைசியாக ரசூலுல்லாஹ் அந்த வெக்க சுபாவத்தால் தான் திருப்பி போகணும்னு வருது. இது மட்டும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ் சொல்லி எப்படி தெரியுமா, அந்த அரபு வார்த்தையை சொன்னால் அது பொருத்தம் நினைக்கிறேன், ஆனால் இந்த சின்ன பிள்ளை இருக்கிறதுனா தர்ஜுமா செய்யலை, அது விட்டுருவோம். அந்த தர்ஜுமா செஞ்சால் நீங்கள் யோசிப்பல், அதனால் தர்ஜுமா செய்யலை, அது அது அப்படிங்கிட்டு சரி. அரபில் சொன்னால் விளங்கிடுமோ, அது விட்டுருவோம். சரி, இன்னொரு செய்தி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெக்க சுபாவம் ஒருத்தட்ட இல்லைன்னு வச்சுங்களே, அப்போ எல்லா பாவமும் நடக்கும். எப்போ வெக்க சுபாவம் ஒருத்தட்ட எடுபட்டு போகுமோ எல்லா பாவமும் நடக்க ஆரம்பிச்சிடும். வெக்கம் தான் தடுக்குதான் மனுஷனை. அடே இப்படி செய்யப்படாத இல்லையா, எப்படி இருக்கும் இல்லையா? இது ஒரு மனுஷன் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு, அது வெக்க சுபாவம். அந்த வெக்க சுபாவம் இல்லைண்டா இவர்கிட்ட மற்ற செஞ்சிருவார். இதாலம் தஸ்தஹி, உன்கிட்ட வெக்க சுபாவம் இல்லையா, ஃபஸ்னா மாஷித்த, நீ வேண்டி செஞ்சிரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு மனுஷனுடைய பண்பை சொல்கிறார். அதனால் ஒவ்வொரு நேரத்திலையும் மனுஷன் பார்க்கணுமா, நான் வெக்க சுபாவத்தோடு நடந்து கொள்கிறேனா, வெக்கம்ன்றது நாட்டு இருக்குதா, மக்களோட விஷயத்தில் நான் வெக்கத்தோடு நடக்கிறனால கணக்கில்லாமல் இருக்கும். சில நேரத்தில் நாங்கள் சில நேரம் உடுப்பை கலட்டிட்டு சாரத்தை உடுத்துண்டோ பெனியன் இல்லாமல் டவுனுக்கு வராக்கணிக்குது, அது அவர்கிட்ட வெக்கம் போயிட்டு அந்த வெக்க சுபம் இல்லாமல் ஆயிடுது. இது மட்டும் இல்லாமல் அந்த சாரத்தை உடுத்துண்டோ மட்டும் டவுனுக்கு வர மட்டும் இல்லாமல் வந்து அவங்கள கதைச்சி நிமிப்பார் சில நேரம், அவருக்கு அந்த வெக்கம் இல்லை. இப்போ இப்படி அந்த சின்ன சின்ன விஷயம் மாதிரி விளங்கும், ஆனால் அது பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அந்த வெக்க சுபாவத்துக்குள்ளுக்கு என்னத்தினத்தையெல்லாம் வரணுமோ அது கட்டாயம் மனுஷனுக்கு தேவை. வெக்கம் இல்லாததுனால தானா இன்றைக்கு ஆபாச உலகத்தில் வாழ்ந்து கொண்டிரும். நீங்கள் பாருங்க, இன்றைக்கி ஆபாச உலகம்னு சொல்கிறோம் இல்லையா, பயங்கரமான உலகம்னு சொல்கிறோம், பாவம் அதிகரித்து உலகம் சொல்கிறோம், அது வெக்கம் இல்லாதால தானா. இன்றைக்கு ஃபோன்களில் முழு குரானையும் கேட்கலும், முழு ஹதீஸையும் படிக்கலும், குரானுக்கு விளக்கம் படிக்கலும், எல்லாம் படிக்கலும், உலகத்தில் உள்ள நலவுகளை பார்க்கலும், கெடுதியும் பார்க்கலுமில்ல, கெட்டதையும் பார்க்கலுமே, வெக்கம் கெட்ட வேலையிலும் பார்க்கலுமே, ஆபாசங்களை பார்க்கலுமே. அந்த ஆபாசங்களை ஈடுபடக்கூடிய பார்த்தால் ஏன் அப்படி ஈடுபடுற, வெக்கம் இல்லை, அவ்வளோதான். அதனால தானா வெக்க சுபாவம்ன்றது ரசூலுல்லாஹ் மிக முக்கியமான பண்புண்டாம். எங்களோட வாழ்க்கையில் அந்த வெக்க சுபாவம் இல்லையா, அது அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். வெக்கமுள்ள மனிதனை ஆக்கிறியா அல்லா, வெக்கம் கட்டவன் ஆக்கிறாதையா அல்லா, அல்லாட்ட பாதுகாப்பு கேட்கறது ஒண்டிக்குது, அல்லாட்ட கேட்கறது ஒண்டிக்குது. வெக்க சுபாவத்தை கேட்கணும், வெக்கங்கட்ட தன்மை பாதுகாப்பு தேடணும்.
நீங்கள் சும்மா பாருங்கோ, இந்த துவாவை பாருங்கோ. இன்னைக்கு எத்தனை துவா ஆகிக்குது எண்ணி பார்த்தல இல்லை. இப்போ என்ன வேணும் நான் சும்மா சொல்ல போகிறேன். இப்போ இது என்ன வேணுமே, இது 2012ஆம் ஆண்டு சொச்சத்தில் போட்ட போர்டு இது. அதில் இப்போ எண்ணி பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நான் சும்மா கேட்குறேன், 2012ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அந்த காலத்தில் போட்டு இன்னைக்கு எத்தனை வருஷம்? 12 வருஷம். இந்த 12 துவாவையும் நான் வளமையாக ஓதுற அப்படின்னு யாருக்கான சொல்லலுமா? மனசாட்சி அடிப்படையில் சொல்ல வேணாம், ஒன்று சொல்ல வேணாம், இல்லை சொல்லிட வேணாம். சும்மா கேள்வி. சில நேரம் ரொம்ப கஷ்டமாயிக்கும். நான் 12 மோதுறேன்னு சொல்லலாம் வைக்கும். ஏன்னா ஓதிப்படுறல எங்களுக்கு ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். இது சும்மா போட்டல. இதில் பாருங்க 4 துவா வருது. இந்த துணை பண்ணி பாருங்க. இதாக்கி இதெல்லாம் பாதுகாப்பு துவா. இந்த பாதுகாப்பு துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கும் ஓதும். அப்போ இந்த 12 துவாவும் முக்கியம், இது ஆக முக்கியம். பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுனி வல் புக்லி வ அஊது பிக மின் அன் உரத்த இலா அறுதலில் உமுரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் கபரி. 4 விஷயம் ஆக முக்கியம். பாருங்க, முதலாவது 2 தன்மையை கேட்குற என்கிட்ட இருக்கிற ஆக மோசமான பண்புகளில் ஒன்று கோழைத்தனத்தை விட்டு எங்களை பாதுகாத்துரு, அல்லது கஞ்சத்தனத்தை விட்டு எங்களை பாதுகாத்துரு. இது நாங்கள் ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாலும் கட்டாயம் கேட்கணும் முக்கியமான துவா. அடுத்த பாருங்க, அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அறுதல் உமுர். இது முக்கியமான. இதில் 2 கருத்து வருது. எப்படி வருதுண்டா, இந்த துவாவில் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்கண்டா, அறுதலில் உமுர் செல்லக்கூடிய வயசு வரங்காட்டி என்னை வாழ வைக்காத. இந்த அறுதல் உமுர்னு இது. அறுதல் உமுர் என்ன தெரியுமா? ஒன்று ஒருத்தர் வயசாளி ஆகிற, வயசாளியாகி ஆகி ஆகி எந்த அளவுக்கு ஆகிறவார் என்றால் அவரால் அவரை வேலை செய்யலாம். அவர் இன்னொருத்தர் பாரமாயிருவார், அவரால் கஷ்டம் வந்துடும். அப்படியான கஷ்டம் வந்த அப்படிப்பட்ட முதுமை பருவம் வரங்காட்டி என்ன வாழ வைக்காது. சுபஹான். இது ரசூலை கேட்டேன். 63 வயசுல ரசூலை மூத்து. ரசூலை 1000 வருஷம் வாழ்ந்த நஷ்டமா? 63 வயசுல மூத்தல்ல, 90 வயசுல வாழ்ந்தா லாபம் தானே. ஒரு 100 வயசு வாழ்ந்தா சந்தோஷம் தானே. ஆனால் ரசூலை கேட்ட துவா எப்படி இருக்கணும்? அன் உரத்த இல அறுதல் உமுர். அப்படிப்பட்ட அடுத்தவருக்கு சுமையாக இருக்கக்கூடிய வயசை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இது ஒரு கருத்து. இது வயசால பாரமாகிற, வயசு கூடினத்தினால பலகீனமாகிற, வயசு கூடினத்தினால தன்னுடைய எலும்பு தன்னுடைய தசை எல்லாம் பலகீனப்படுற ஒரு கருத்து. இன்னொரு கருத்துக்கு தான் இதான் கேட்கணும் சில காரணம். அந்த வயசு வாரத்துக்கு முந்தி அடுத்தவருக்கு சுமையாகிற நிலைமை சொல்கிறோம் இல்லையா? கால் இல்லை, கை இல்லை, எக்ஸிடென்ட், ஒரு தூக்கின்னு போகணும், மலசலம் கழிக்கலும் அவரால் துப்புர வாக்கையலாம், அவரால் சாப்பிடலாம். இப்படியான ஒரு வயசு இல்லை. அந்த எக்ஸிடென்ட்களில் ஆபத்துக்களில் மாட்டி தன்னால் வாழையலாம், அடுத்தவரால் தான் இவர் வாழணும். இப்படிப்பட்ட நிலையை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. சும்மில்லதுவா இந்த துணை நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை, மிச்சம் ஓதிப்படுறோம் இல்லை, ஓதணும். இது எல்லா வகையான ஆபத்துக்களிலும் பாதுகாப்பு துவா தான் இது. அப்படிப்பட்ட ஒன்று நடந்தால் போதுமே. 50 வருஷம் வாழ்ந்த மாதிரியா 51வது வயசில் ஒருத்தர் கால் உடச்சின்னு போனால் முடிஞ்சு. நான் யார் எவரன்னு யோசிக்க வேணாம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தர் இருந்தார், எனக்கு அவருக்கு மௌத்து, அல்லாஹும் மஃபுல்லோ வர்ஹம்ஹு. ஒருக்க சொன்னார், நான் குவைத்தில் டிரைவிங் பண்ணினேன்னு சொன்னார். ஒருக்க சரி நான் எக்ஸிடென்ட் ஆகணும்னு சொன்னார். அவர் சொல்கிற நேரம் நான் நினைக்கிறேன் அவர் வயசு 55 60 பாஸ் ஆகிக்க வாய்ப்புக்குது. சொல்லி ஒரு 2 வருஷம் நினைக்கிறேன். ஏர்போர்ட் போனார், ஒரு பித்தரோட போய் பட்டு கால் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட கஷ்டப்பட்டிருப்பார். அல்லாஹும் மஃபுல்லஹு வர்ஹம்ஹு. இந்த பத்ரின் மஹல்லா இல்லை, வேற மஹல்லா. நான் எதுக்கு சொல்கிறேன்டா, அடுத்த எந்த நடக்கும் தெரியா? 60 வருஷம் எக்ஸிடென்ட் ஆகலன்றதுக்காக 61 வயசு சரியா? துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அன் உரத்த இலா அறுதல் உமுர். இது மிக முக்கியமான துவா. வஅஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா. துன்யாவினுடைய எல்லா சோதனைகளை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் கபர். கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பாயாக. இந்த துவா ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்படி ரசூல்லா பிறந்த தினத்தில் ரசூலா பற்றி பேசுகிறோம். இது வெறுமனே பேச்சோட முடிஞ்சிடாமல் வாழ்க்கை கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் நான் 2 விஷயத்தை மையாக சொன்னேன். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக செய்ய வேண்டிய 6 பொறுப்புகள் என்ன. முதலாவது ஈமான் கொள்வது,
அடுத்து ரசூலுல்லா கொண்டு வந்த அனைத்து வகையையும் நாங்கள் கல்பால உண்மைப்படுத்துறது, அடுத்து ரசூல்லா மீது மஹப்பத்து வைக்கிறது, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து ஓதுறது 4. 5 சொன்னது இத்திபா ஒரு ரசூல், ரசூல்லா பின்பற்றுறது என்ன. 6 சொன்ன இத்தாஅத்துர் ரசூல், ரசூலுல்லாவுக்கு வழிபடுறது என்ன. இந்த 7ஐயும் செய்கிறத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்த ஹயாவுன்னு சொல்கிறோம்ல, வெக்க சுபாவும் சொல்லக்கூடிய பண்பு, அந்த பண்பை கிட்ட வாழ்க்கையில் வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த வெக்க சுபாவம் இருந்ததுனால தான் பாவம் இல்லாமல் வாழ்ந்த. எந்த அளவுக்கு வருகுதுன்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெக்கத்தை பற்றி ஒரு பயம் பண்ணுவாங்களா, வெக்க அதனால தான் வருகுது. வெக்கம் உனக்கு இல்லாட்டி எல்லாத்தையும் செஞ்சுட்டு, இந்த வெக்க சுபாவம் இல்லைன்றா உள்ள ஹராம் செஞ்சிடுவார், ஆபாசத்தை ஈடுபட்டுருவார், பாவங்கள் ஈடுபடுவார், இவர் செய்கிற பாவத்தை அடுத்த பார்க்கறதுக்கு ஆசைப்படுவார் வெக்கம் இல்லாட்டி. அதனால் வெக்கம் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பண்பு இருக்குன்றதையும். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தான் 60 சொச்சம் கிளைகளின் ஈமானுக்கு முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸ்டார்ட் ஆகி அந்த 60 சொச்சத்தில் கடைசிக்கு வந்து நிற்குமது அடுத்தவருக்கு கஷ்டம் கொடுப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ளுதல். குறிப்பாக பாதையில் அடுத்தவருக்கு கஷ்டம் கொடுக்கப்படாது, அதுகளை நாங்கள் அகற்றிடணும். அதுக்கடுத்த வாரைதான் அது ஈமான் ஒரு பகுதி தான் இந்த வெக்க செல்லக்கூடிய சுபாவம். அதே நேரத்தில் இன்னொன்று சொன்னது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை சொல்லக்கூடிய பண்பு. அவங்க விளையாட்டுக்கும் கூட பொய் சொல்லவில்லை. அதுக்கு ஒரு உதாரணத்தை தான் ஞாபகப்படுத்தின. ஒரு வயசாளி பொம்பளை வந்ததும், நான் சொர்க்கத்துக்கு போகணும் ஆசைப்பட்டதும், நீங்கள் சொர்க்கம் போக மாட்டல் இந்த நிலையிலன்னு சொன்னதும், அந்த பொம்பளை கவலைப்பட்டு அழுதழுது திருப்பி ரசூலை விளங்கப்படுத்தின, இந்த நிலையில் நீங்கள் சொர்க்கம் போக மாட்டேன்னு நான் சொன்னேனே தவிர நீங்கள் சொர்க்கம் போவல் அப்படி ரசூலுல்லாஹ் அந்த உண்மையை விளங்கப்படுத்தினாங்க இல்லையா. அதாவது நீங்கள் கிழவியாக வயசாளியான நிலையில் சொர்க்கம் போக மாட்டல், நீங்கள் குமரியாக கன்னியாகத்தான் அவங்க சொர்க்கத்துக்கு எடுக்கிற அப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியையும் பார்த்தோம். அதாவது விளையாட்டுக்கும் கூட ரசூலுல்லாஹ் பொய் சொல்லவில்லைன்றது தான் அந்த உதாரணத்தை கொண்டு வர. இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலையிலையும் சாதிக்குன் அமீன், சாதிக்குண்டா உண்மை பேசக்கூடியவர், அமீனுண்டா நம்பிக்கைக்குரியவர். காபிர்கள் என்னதான் ரசூலுல்லாஹ்வுக்கு பொய்காரன்னு சொன்னாலும், பைத்தியக்காரன்னு சொன்னாலும், சூனியக்காரன்னு சொன்னாலும் அவங்கள பொய்ப்பிக்கல. எதை பொய்ப்பிச்ச? அல்லாட்டிந்து கொண்டு அந்த வஹியத்தான் பொய்ப்பிச்சாங்களே தவிர ரசூலுல்லாஹ் பொய்காரன்னு சொல்லல கடைசி வரங்காட்டி. அதனால தான் ஹிஜ்ரத்துக்கு போகிற ரசூலுல்லாஹ் அமானிதங்கள் ரசூலுல்லாஹ் உண்டு. அதுதான் வருது. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போகிற ஹிஜ்ரத்துக்கு இங்கே அமானிதங்களை வச்சுட்டு போகிறாரு காபிர்கள்ட்ட, அலிரதில் அவனை சொல்லிட்டு போகிற, நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய அனைத்து பொறுப்புகளையும் விளங்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. அந்த நபி மீது மஹப்பத்தை ஏற்படுத்தி வருவானாக. அந்த நபி மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. அந்த நபியினுடைய இத்திபாவையும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய இத்தாஅத்தையும் மேல் தந்தருவானாக. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதியான மக்களாக ஆக்கி இந்த உலகத்திலிருந்து விளைபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனையும் தந்தருவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு அலா நபியிக்கல் கரீம் வ அலா ஆலிஹி وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب